முழங்கால் மூட்டு வலி. இந்த முழங்கால் மூட்டு வலிக்கும் நம்மளுடைய ஹிப் ஜாயிண்ட்டுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹிப் ஜாயிண்ட்டுக்கும் தொடர்பு இருக்கா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த முழங்கால் மூட்டு வலிக்கும் நம்மளுடைய ஆங்கிள் ஜாயிண்ட் குதிகாலுக்கும் சம்பந்தம் இருக்கா? எதனால அதிகமானோரை இந்த முழங்கால் மூட்டு வலி பாதிக்குது? இந்த முழங்கால் மூட்டு வலியை நம்ம ஆரம்பத்திலேயே கவனிக்கலைன்னா என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்? அதை எப்படி ஆரம்பத்திலே சரி பண்ணிக்கிறது? ஒருவேளை நீங்க ஆரம்பத்துல சரி பண்ண தவறிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை எப்படி நாம சரி பண்ணிக்கலாம்? இது மாதிரி முழங்கால் பிரச்சனையை நம்ம ஒரு அலசுவோம். என்ன அதாவது இப்போ இந்த முழங்கால் மூட்டு வலின்றது வயதானவர்கள் ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் பாதிக்கும் அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 13 வயது குழந்தைக்கு முழங்கால் மூட்டு வலி. நீங்க உங்க பள்ளி குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும்போது அங்க பார்த்தீங்கன்னா மாடி படிக்கட்டு, அந்த மாடி படிக்கட்டு வெயிட்டு தூக்கிட்டு ஏறும்போது அந்த குழந்தைக்கு முழங்கால் மூட்டு வலி வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முழங்காலுக்கு சரியான பயிற்சி கொடுக்காமல் ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை பார்க்குற ஐடி ப்ரொஃபஷனல், கம்ப்யூட்டர் ஒர்க்கர்ஸு, அதே மாதிரி ஒரே இடத்துல என்ன வேலை பார்த்தாலுமே முழங்காலுக்கு தேவையான சர்க்குலேஷன் போய் சேராமல் முழங்கால் பாதிக்கப்பட்டு, ஏன்னா இப்போ நடையே யாருக்குமே கிடையாது. 2 வீலரில் போகிறோம் இறங்குறோம், காரில் போகிறோம் இறங்குறோம். இப்படி இருக்கிறதுனால முழங்கால் விரைவிலேயே பாதிக்கப்பட்டு உங்களுக்கு பிரச்சனை வரும். இப்போ முழங்காலுக்கு எந்த பயிற்சியுமே கொடுக்கறது இல்லை, ஆனால் நம்ம 2 வீலரில் போய் இறங்குறோம், பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம், சோம்பேறித்தனமான வாழ்க்கை. ஆனால் படிக்கட்டு மட்டும் 10 மாடி, 5 மாடி, 3 மாடி, 4 மாடின்னு ஏறி போயிட்டே இருப்போம். அப்போ ஒரு முழங்காலுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, ஆனால் வேலை மட்டும் கொடுக்குறோம் முழங்காலுக்கு. அப்போ அந்த முழங்கால் கண்டிப்பாக பாதிக்கப்படும். இது இந்த வயதினரை பாதிக்கும், அந்த வயதினரை பாதிக்கும் அப்படிலாம் சொல்லவே முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வயதினருக்கும் ஒவ்வொரு மாதிரி முழங்கால் மூட்டு வலி வரும். அதே மாதிரி இந்த ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த முழங்கால் மூட்டு வலின்றது காமனா ஒரு 40 வயசுக்கு மேலே வரலாம். ஆனால் இன்னைக்கு 35 வயசுக்கு மேலேயே ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் வந்துருச்சு. ஏன்? உணவு முறை சரியில்லை. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கால்சியம் சரியா இல்லை, கால்சியம் அதிகமாக எடுத்துக்கிறது கிடையாது. டெய்லி ஆக்டிவிட்டீஸில் நம்ம ஒரு பயிற்சியை ஒரு 20 நிமிஷம் சேர்த்துக்கிறது கிடையாது. அப்போ இது மாதிரி நம்ம வாழும்போது உங்களுக்கு முழங்கால் மூட்டு வலி வர்றது சகஜம். அப்ப இந்த முழங்கால் மூட்டு வலி வந்துருச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? வராமல் எப்படி தடுத்துக்கலாம்? காமனா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய முழங்கால் மூட்டு பயிற்சிகள் இருக்கு. இந்த பயிற்சிகளை வருவதற்கு முன்பே நீங்க செய்தால் கண்டிப்பாக வாழ்நாள் முழுவதும் முழங்கால் மூட்டு வலி என்ற பிரச்சனையே வராது. நீங்க எந்த மாடியில வேணாலும் ஏறலாம், என்ன வேணாலும் நீங்க செய்யலாம். ஆனால் எதுவுமே பயிற்சி இல்லாமல், சரியான உணவு முறை இல்லாமல், லைஃப் ஸ்டைலில் நீங்கள் இது மாதிரி மாடர்ன் லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முழங்கால் மூட்டு வலி வரும். இந்த முழங்கால் மூட்டு வலி வந்துடுச்சுன்னா நாம் ஆரம்பத்திலேயே கவனிக்கணும். முழங்கால் மூட்டு வலி 3 வகையாக பிரிப்போம்: அக்யூட், சப் அக்யூட், கிரானிக். இந்த ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸை இப்போ இது மாதிரி 3 வகையாக பிரிக்கிறோம். இந்த ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் அந்த கம்ப்ளைண்ட்டை பொறுத்து, அந்த இப்போ சப் அக்யூட் அப்படின்னா உங்களுக்கு எலும்பு வேல்கஸ் ஆகிருக்கலாம், உள் பக்கமாக லேசாக வளைஞ்சிருக்கலாம், இல்லை வெளிப்பக்கமாக வளைஞ்சிருக்கலாம், உங்களுடைய ஹிப் ஜாயிண்ட் பாதிச்சிருக்கலாம். அப்போ கிரானிக் ஸ்டேஜ் போயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய ஆங்கிள் ஜாயிண்ட்டும் பாதிச்சிருக்கும், முழங்காலும் பாதிச்சிருக்கும், ஹிப் ஜாயிண்ட்டும் பாதிச்சிருக்கும், இடுப்பு வலியும் வந்துடும். இடுப்பு வலி வந்துட்டாவே கழுத்து வலியும் வந்துடும். அப்போ ஒரு முழங்கால் மூட்டு வலின்றது ஒட்டு மொத்தமாக டிஜினலா நம்ம ஒட்டுமொத்த உடம்பையே பாதிக்குது. இப்போ நமக்கு இது மாதிரி முழங்கால் மூட்டு வலி வந்துருச்சுனாவே நம்ம நடை குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ நடை குறைய ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும்? ஹார்ட் ஃபங்க்ஷனும் குறைஞ்சிரும். இப்போ ஹார்ட் ஃபங்க்ஷன் குறையுதுன்னா கிட்னி ஃபங்க்ஷனும் குறைஞ்சிரும். அதே மாதிரி தசைகளுக்கு ரத்த ஓட்டம் சரியாக போய் சேராது, எலும்புகள் சோர்ந்துடும், ஆஸ்டியோபோரோசிஸ் வரும். ஏன்னா நம்ம உணவுகளை முறையாக அந்த எலும்புகளுக்கு தசை போய் சேர்க்காது. அப்போ ரத்த ஓட்டம் தடைபடும். அதான் நீங்கள் டாக்டர்கிட்ட போனோன்னே முழங்கால் மூட்டு வலியாமா, உங்களுக்கு ரத்த ஓட்டம் பாதிச்சிருச்சு, முழங்காலுக்கு தேவையான ரத்த ஓட்டம் இல்லை, நீங்கள் இந்த மாத்திரையை எடுத்துக்கோங்க, கால்சியம் எடுத்துக்கோங்க,
இது வந்து பிளட்டு உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சத்து மாத்திரை ஒன்று கொடுப்பாங்க, இந்த சத்து கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாத்திரைகளை வந்து பரிந்துரை செய்வார்கள். பட் இந்த மாத்திரைலாம் சாப்பிட்டோன்னே முழங்கால் மூட்டு வலி சரியாயிருமா? வெரி பிக் கொஸ்டின். அப்படி சரியாயிருச்சுன்னா பிசியோதெரபின்ற ஒரு மருத்துவமே வந்திருக்காது. ஏன் அப்படின்னா அது மாதிரி நம்ம மாத்திரை மருந்து எடுக்கிறதுனால மட்டும் பிரச்சனை சரியாயிராது. பிசிக்கல் ஒர்க்கு நீங்கள் செஞ்சாதான் சரியாகும். அதே மாதிரி இன்றைக்கு பிசியோதெரபியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய டெக்னாலஜி, அதே மாதிரி வந்திருக்கக்கூடிய சிறப்பு மருத்துவ சிகிச்சைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் முழங்கால் மூட்டு வலியை முற்றிய நிலையிலும் சரி பண்ண முடியும். என்கிட்ட நிறைய பேஷண்ட் வந்திருக்காங்க. என்னன்னா ஒரு டாக்டர்கிட்ட எலும்பு டாக்டர் காமிச்சிருப்பாங்க, இதுக்கு ஆப்ரேஷன் தாம்மா பண்ணணும், 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா செலவாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 4500 பார்த்தீங்கன்னா முழங்கால் வலியே இல்லாமல் ஆக்கியிருக்கோம். ஆப்ரேஷனே தேவையில்லை, அந்த அளவுக்கு மாற்றிருக்கோம். இது வந்து நிறைய பேஷண்ட்டுகளுக்கு வந்து நடந்திருக்கு, நான் பண்ணியிருக்கேன். அதை பற்றி வீடியோவும் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. அப்போ கிரானிக் ஸ்டேஜில் கூட முழங்கால் மூட்டு வலியை வந்து சரி பண்ண முடியும். அதாவது எக்ஸப்ட் ஒரு சில முழங்கால் மூட்டு வலிகளை தவிர, அது பார்த்தீங்கன்னா 100க்கு 99% சரி பண்ணிடலாம். 1% தான் சரி பண்ண முடியாது முழங்கால் மூட்டு வலியை. அப்போ இந்த சிறப்பு சிகிச்சை மூலமா உங்க முழங்கால் எந்த நிலையில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் எங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணிட்டு உங்க முழங்கால் மூட்டு எப்படி இருக்கு, நீங்க எப்படி நிக்கிறீங்க, எப்படி நடக்கிறீங்க, ஏற்கனவே ரிப்போர்ட் நீங்க நிறைய டாக்டர் பார்த்த ரிப்போர்ட் எடுத்திருந்தீங்கன்னா எங்ககிட்ட ஒன்றும் இல்லை, ஒரு ட்ரீட்மெண்ட் வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உடனே சரியாயிரும். இல்லை அப்படின்னா ரொம்ப முற்றிய நிலைன்னா நாங்கள் எங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு சில பயிற்சிகள், முழங்காலுக்கான பிரத்யேக பயிற்சிகள் நாங்கள் சொல்லி கொடுப்போம். அந்த பிரத்யேக பயிற்சிகளை செய்யும்போது உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து நார்மல் லைஃபுக்குள்ளே வந்துடுவீங்க. ஒன்றுமே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எந்திரிச்சே நடக்க முடியாது, முழங்கால் மூட்டு வலினால எங்கேயுமே போக முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில் உள்ளவங்களை கூட பழைய லைஃப்பில் கொண்டுட்டு வந்து அவங்க தெருவில் உள்ளவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து இந்த முழங்கால் மூட்டு வலியை இல்லாமல் பண்ணியிருக்கோம். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த முழங்கால் மூட்டு வலியை வந்து சரி பண்ணுறது ஒரு விஷயமே கிடையாது. எங்ககிட்ட வந்த நிறையா பேர் வந்து ஹாப்பி பேஷண்ட் தான், நல்லா தான் போயிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த முழங்கால் மூட்டு வலி மேலே வந்து நாங்கள் வந்து அந்த கேர் எடுத்து அதை சரி பண்ணி கொடுக்குறோம். ஆனால் முற்றிய நிலையில் பார்க்குறத விட நீங்கள் லேசாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் செலவும் குறையும், அதே மாதிரி உங்கள் வலியும் குறையும், உங்கள் பிரச்சனையும் சீக்கிரம் சரியாயிடும், உங்கள் உடல் உறுப்புகளும் பாதிக்காது, உங்கள் ரத்த ஓட்டம் சரியாக இருக்கும், முழங்காலுக்கு தேவையான பவரை முறைப்படி கம்ப்ளீட்டாகவே கொடுத்துடலாம். அப்போ முழங்கால் மூட்டு வலி வந்துருச்சுன்னா நீங்கள் நிறைய நாள் வெயிட் பண்ணாதீங்க. ஆரம்பத்திலே வந்து அந்த பிரச்சனை வந்து இடுப்பு வரையும் போயிருச்சா, இல்லை குதிகால் வரையும் போயிருச்சா, ஆங்கிள் ஜாயிண்ட் வரையும் பரவிருச்சா, இல்லை முழங்காலில் மட்டும்தான் இருக்கா, கால் வந்து உள் பக்கமாக வளைஞ்சிருக்கா, வேல்கஸ் நீயா இருக்கா, வெளிப்பக்கமாக வளைஞ்சிருக்கா, வேரஸ் நீயா இருக்கா, ஆஸ்டியோ ஆர்த்தரைடி ஆஸ்டியோ பைட்டு முழங்காலை சுற்றிய வந்து பார்த்தீங்கன்னா அந்த முழங்கால் மூட்டில் வந்து எலும்பு வந்து வளர்ந்து போய் தசையை குத்தும், ஜவ்வை குத்தும். அப்போ இது மாதிரி பிரச்சனை எதுவும் வந்திருக்கா உங்களுக்கு, ஜவ்வு தேய்மானமாக இருக்கு அதிகமாக அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆரம்பத்திலே சிகிச்சை எடுத்துக்கிட்டோம்னா அருமையாக சரி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முழங்காலை சுற்றி ஆர்டிகுலார் கார்டிலேஜ் இருக்குது. இந்த ஆர்டிகுலார் கார்டிலேஜ் எல்லாம் கம்ப்ளீட்டாக தேஞ்சிச்சுன்னா ரொம்ப நடக்க முடியாது, சிரமமாயிடும். அதே மாதிரி அங்கே வந்து சைனோவல் ஃப்ளூயிடுன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து அதிகமாக அழுத்தி நடக்க என்ன ஆகும்னா எலும்பு உறையும் போது அந்த சைனோவல் ஃப்ளூயிடில் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அது பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் அதிகமாகி முழங்காலில் நீர் வச்சிரும். நாங்கள் பார்த்த பேஷண்ட்டு எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா யாரோட மூட்டு வந்து கம்ப்ளீட்டாக ஒட்டிக்கிட்டு இருக்கோ அப்போ அந்த ஸ்பேஸே இருக்காது. அப்படி உள்ளவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீர் வைக்க ஆரம்பிச்சிடும், உரசி புண்ணாகி இங்கே சைனோல் பாதிக்கப்பட்டு நீர் வைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இது போன்று முழங்கால் மூட்டு வலி பிரச்சனையை கம்ப்ளீட்டாக சரி பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி எங்களை போன்று சிறப்பு மருத்துவர்கிட்ட வாங்க. கண்டிப்பாக எங்கள் சிகிச்சை மையம் வந்து முழங்கால் மூட்டு வலிக்கான சிறப்பு சிகிச்சை மையம். கண்டிப்பாக உங்களை அருமையாக சரி பண்ணி தரோம். உங்களுக்காக இஎன்முறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ், ஏகே பிசியோதெரபி கிளினிக், இளையான்குடி.